தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் அம்பேத்கர் மக்கள் படையின் நிறுவன தலைவர் திரு மதி பறையினார் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோட நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். குறிப்பாக சமீபத்தில் தூய்மை பணியாளர்களின் தொடர் போராட்டம், குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட மண்டலங்களில் தனியார் நிறுவனத்தை கொண்டு தூய்மை பணி மேற்கொள்ளவிருக்கக்கூடிய நிலையில் அதை எதிர்த்து 13-14 தினங்களாக தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் மாளிகை முன்பாக போராட்டம் நடத்தியது நாடறியும். தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்த அந்த போராட்டத்தை நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் காவல்துறையினர் போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். இருப்பினும் தூய்மை பணியாளர்கள் தொடர்பான கோரிக்கைகள், அவர்களின் எதிர்பார்ப்புகள், கருத்து விமர்சனங்கள் தொடர்ந்து வருவதை நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியாக மீண்டும் உறுதியாக எங்களுடைய போராட்டம் தொடரும் என்ற அறிவிப்போடு அவர்கள் காத்து கொண்டிருப்பதையும் நாம் உணர்கிறோம். இப்படியான ஒரு சூழலில் தான் நாம் திரு மதி பறையினாரோடு இது குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல தூய்மை பணியாளர்களோட போராட்டம் நாடறிந்தது. அதாவது அந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவங்களுடைய வழிகள் எல்லாமே தெரிஞ்சு ஒரு வகையில் நல்லது. அந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் ஏன் இந்த விவகாரங்கள்லாம் வருது, எதற்காக தனியார் மையம், அரசு தரப்பில் எத்தனை பேச்சுவார்த்தைகள் நடந்தால் கூட அவங்க அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஏன் தனியார் மையம், எதற்கு, என்ன பிரச்சனை அப்படின்றது தான் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். நீதிமன்றத்தின் உத்தரவினால் காவல்துறையினர் வைத்து அப்புறப்படுத்தி இருக்கிறது அரசு. அதில் பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது அறிந்தது தான். வழக்கம் போல் அரசு தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கிறது. ஆனால் இருப்பினும் முதலமைச்சர் அந்த தூய்மை பணியாளர் சங்கத்தினர் ஒரு சிலரை சந்தித்திருக்கிறார். நிறைய அறிவிப்புகளாக கூட 6-7 அறிவிப்புகளை வெளியிட்டது கூட நம்ம பார்க்குறோம். இந்த விவகாரம் எப்படி பார்க்கலாம் சார்? சார், முதல்ல தனியார் மயம் என்பது அரசுக்கு எதிரானது தான், மக்களுக்கு எதிரானது. அரசுக்கு எதிரானதுன்ற மக்களுக்கு எதிரானது தனியார் மயம் என்பது. தனியார் மயத்தை நீங்கள் ஒரு வேலையை கூப்பிட்டு யாரோட பணத்தை கொடுக்க போகிறீங்க? மக்கள் பணத்தை தான் எத்தனை போய் கொடுக்க போகிறீங்க? தனியார் மயம் அதை செஞ்சு லாபம் அடையிறது ஏன் அரசால் செய்ய முடியலன்னா அரசு நிர்வாகத்தினுடைய தோல்வி தான் அது. அரசு அதுக்கான செயலர்கள் யாரும் சரியாக செய்யலைன்னா அவர்களை மாற்றி செய்ய வைக்கிறது தான் அரசோட வேலை. அதுக்கு தான் நம்ம ஏன் மக்களாட்சி நடக்குது, ஏன் எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர்களை, மேயரை ஏன் தேர்ந்தெடுக்கிறோம்? நம்மளுடைய கோரிக்கைகள், மக்களுடைய மக்களுக்கு எதெல்லாம் சிறப்பானதோ அதெல்லாம் இவர்கள் மூலிமா செயலாக்குவதற்காக தான் நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். நீங்கள் அங்கே போய் உக்காந்துட்டு இப்போ பொதுத்துறையெல்லாம் தனியார் விற்கிறதுக்கு எப்படி அது சரியாக இருக்கும்ன்றது இவங்க சொல்கிறதாச்சும். அதான் அந்த இதுவே தப்பு. தனியார் மயம் என்ற வார்த்தையே தப்பு. அந்த மாதிரி போகக்கூடாது இந்த அரசு. இப்போ என்ன சொல்கிறாங்க டிஎம்கே தரப்புலன்னா, ஏற்கனவே 10 மண்டலத்தை விற்றுட்டாங்க தனியார் அதிமுக ஆட்சியின் போது. அப்போல்லாம் நீங்கள் போராடல, அப்போல்லாம் நீங்கள் கேட்கல. இப்போ மட்டும் என்ன 2 மண்டலத்தை தான் நாங்கள் இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நீங்கள் எதிர்கட்சியாக இருக்க சொல்ல அது தவறுன்னு சொல்லிட்டு லெட்டர்லாம் கொடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இன்னொன்று கூட கூடுதல் தகவல் சார். நம்ம அதிமுக 2010, அதுக்கு முன்னதாக இதே திமுக கூட அந்த ஓனிக்ஸ் நிறுவனத்தை கொடுத்தாங்க. இவங்க எப்போது முதலமைச்சர் அப்போது மேயராக இருந்தார் என்ன நினைக்கிறேன். ஆமாம், அவர் ரொம்ப முன்னாடி. அவர் 44வது மேயர், 44வது வயசில் 44வது மேயராக வந்தார். அப்பயே எழில்மிகு சென்னை ஏரியாவை காலி தொடர்ச்சி எல்லாம் சிங்கார சென்னை அப்போ வந்தது. ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னா, இவங்க மேலே எப்போல்லாம் எதிர்கட்சியாக இருக்கிறாங்களோ அப்போல்லாம் மக்களுக்கான விஷயத்தை பேசுறது, அப்போ எப்போல்லாம் ஆளுங்கட்சி ஆகுறாங்களோ அப்போல்லாம் மக்களுக்கு எதிராக வேலையை செய்கிறது. இதுதான் தொடர்ச்சியாக நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லா கட்சிகளும் எல்லோரும் இதுக்கு போராட்டம் தர்றாங்க. திமுகவுக்கு ஆதரித்தவங்களாம் கூட இந்த போராட்டத்தை ஆதரவு கொடுக்குறாங்க. திமுக கட்சியோட கூட்டணியில் இருக்கிறவங்க இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, தப்புன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு போக சொல்ல அரசு இந்த கொள்கை முடிவை மாற்றணும் இல்லையா? ஏன் மாற்றுறது இல்லைன்னு. இப்போ ஏன் இவங்க இந்த பிரச்சனை பெருசாக வெடிக்குதுன்னு சொன்னால், ஒரு தனியாருக்கு விட்ட பேர் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க முதல்லேருந்து வேலைக்கு போகிற மாதிரி ஆகிடுது. அவங்க ஏற்கனவே இப்போ 23,000 சம்பளம் வாங்குறவங்க அப்போ 15,000 16,000க்கு வேலைக்கு போகணுமா? எப்படி ஒரே அடியாக ஒரு தூய்மை பணியாளருக்கு ஒரு மாதத்துக்கு 8,000 சம்பளம் குறைப்பு வந்தால் எப்படி அவங்க வேலை செய்ய முடியும்? இதில் நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் போதிய சார். அது என்ன உண்மையான நிலவரம்? இப்போ சம்பளம் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, 23,000 பெறுகிறார்கள், அது மீண்டும் 15லேருந்து ஆரம்பிக்கிறீங்க.
ஆனால் அரசு தரப்பில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்தால் நிறைய பலன்கள் தருவாங்கன்னு அரசு தரப்பிலே சொல்கிறாங்க. உண்மை என்ன சார் நிலவரம்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நீ ஒரு அரசு வந்து தனியாருக்கு கொடுத்துட்ட, ராம்கின்றது கொடுத்துட்ட, அவங்களுக்கான தொழிலாளருக்கான பலனை யார் தரணும்? ராம்கி தான் தரணும். அரசு ஏன் உள்ளே பூந்து நான் தரேன் இதை தரேன்? நீங்கள் போராட்டம் பண்ண பேர் உங்களுக்கு வீடு தரேன், சாப்பாடு போடுறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், இதை கொடுக்குறோன்னு சொல்கிறீங்களே, ஏன்னு சொல்லி கேட்குறேன். அதை ஏன் அந்த சமரசம்? ஏன் அந்த சமரசம்? நீங்களே நடத்துங்க. இப்போ இந்த ராம்கி என்ற நிறுவனமே ஒரு தப்பான நிறுவனங்க. அது வந்து நல்லா செய்யுதுன்னு சொல்கிறது எந்த ரெக்கார்டுமே இல்லை. அவன் ஆள்ற இடத்துலயே அவன் ஆந்திராவில் செய்யலன்று நிறைய தரவுகள் இருக்கு. நிறைய புகார் இருக்குது ராம்கி நிறுவனத்து மேலே ஒழுங்காக செய்யலைன்னு நிறைய புகார் இருக்கு. அவன்லாம் எங்கெல்லாம் பணக்காரர்கள் இருக்காங்களோ அந்த இடத்துலலாம் நிறைய வேலை செய்வான், 80% வேலை செய்வான். எங்கெல்லாம் ஏழை மக்கள் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல 20% தான் வேலை செய்வான். சென்னையில் கூட பெசன் நகரை குறிப்பிட்டு, ஆமாம், எல்லா இடத்துலையும் மேல்தட்டு மக்கள் எங்கே இருக்கிறாங்க, பணம் படித்தவன் எங்கே இருக்கிறாங்களோ அவன்லாம் ஃபோனுக்கு அவன் பெட்டிஷனுக்கு மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துக்குன்னு ஒழுங்காக அங்கே வேலை செய்வான், ஆள் நிறைய போட்டு. எங்கெல்லாம் அடித்தட்டு மக்கள் இருக்கிறாங்களோ அவங்க இடத்துல வந்து வேலை ஒழுங்காக இருக்காது. ராம்கி நிறுவனத்தோட பிரச்சனையே இப்படி இருக்குது. ஆனால் அரசு வந்து என்ன பண்ணுது, இந்த மாதிரி தனியாருக்கு வருதுனால நமக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, நீங்கள் அவங்க விட சொல்ல நாங்கள் விட மாட்டோன்னு சொன்னீங்க, வந்தால் அதை தடுத்து நிப்பாட்டணும். ஒன்று இவங்களை பர்மனெண்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அதை தனியாருக்கு கொடுக்குறதையாவது தடுத்து நிப்பாட்டலாம்ல. இப்போ நீங்கள் இப்போ கொடுத்துட்டீங்கன்னு பிரச்சனை வருது, கொடுக்காத முன்னாடி அங்கன்னா வேலை எதனா பிரச்சனை இருந்ததா? ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி எதுவும் இல்லை உங்களுக்கு. ஏன் இப்போ தனியாருக்கு கொடுக்கணும்னு அவசியம் ஏன் தராங்க சார்? ஏன் தரேன்? இப்போ இந்த கேள்விக்கான பதில் இல்லை. இந்த கேள்விக்கான பதில்னா, தனியார் ராம்கி நிறுவனம் பெரிய நிறுவனம், நாளைக்கு இது அரசு தனியாருக்கு கொடுத்ததுன்னா அவங்களுக்கு தேர்தல் செலவுக்கு காசு கொடுப்பான், டொனேஷன் கொடுப்பான், எல்லாம் பண்ணுவான். அவங்க கட்சி வேலைக்கெல்லாம் பணம் கொடுக்குவான். அவன் நேரடியாக வந்து எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் யாருக்கு கான்ட்ராக்ட் விட்டாலும் அவங்களுக்கு பணம் போவோங்க. எத்தனை 1000 கோடி போதோ, எத்தனை 100 கோடி போதோ அத்தனைக்கு பர்சன்டேஜ் அடிப்படையில் அவங்களுக்கு பணம் கொடுப்பான். இதுதான் யாரும் வெளியிடப்படாத ஒரு விஷயம். இவங்க கொடுக்குறதுங்கன்னா நாடு நல்லா இருக்கணுன்றதுக்காகலாம் கொடுக்கல. யாராக இருந்தாலும் அதிமுக 10 மண்டலத்தை விற்றுதுன்னா அதுவும் தான் விற்று துட்டு வாங்கியிருக்கோம். நீ ரெண்டு பேரை இவங்க கொடுக்குறாங்கன்னா இவங்க தான் விற்று காசு வாங்கியிருப்பாங்க. எல்லா வந்து கான்ட்ராக்டுக்காரங்கிட்டையும் காசு வாங்கிறது வந்து யதார்த்தமான விஷயம். அதை வந்து செய்கிறது தான் இவங்க வந்து தனியாருக்கு இது பண்ணுறாங்க. அரசு நாடு நல்லா இருக்கணுன்றதுலாம் இல்லை. ஒரு தனியாரால் முடியுறது, ஏன் அரசால் முடியலன்றது தான் ஒரு பெரிய கேள்வியே இருக்குது. இப்போது அந்த 13 தினங்களாக நடைபெற்ற போராட்டம் சென்னையில் பெரும்பாலான பகுதிகள் முடங்கியது. குப்பை வழிந்தோடி இதை நம்ம பார்த்தோம். உங்கள் தெருலையும் பார்த்துருப்பீங்க, என் தெருலையும் நான் பார்த்தேன். ஸோ ஒரு சில தினங்கள் அவர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, நம்ம பாதிப்பை மட்டும் பார்க்குறோம், நம்ம பாதிப்பை கடந்து ரொம்ப ரொம்ப ஒரு கடைநிலை ஊழியர்கள் அல்லவா அவங்க. சம்பளம் வாங்கிடுவாங்களா? எனக்கு வந்து பலன்கள் கிடைச்சிட போகுது. ஆமாம், ஒன்றுமே கிடையாது. அந்த பாதிப்பு நேரடியாக அவங்க தலையில் விழுன்றத ஆட்சியாளர்கள் வந்து உணராமல் இருக்காங்களா? மேயர் உணராமல் இருக்காரா? தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்துட்டு இருக்கிற சேகர்பாபு உணராமல் இருக்காரா? உங்களுக்குலாம் என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? நம்ம இவங்க என்ன உணராமலாம் இல்லை, விஷயம் தெரியாமலாம் இல்லை. இவங்க போராட்டம்லாம் ஒரு போராட்டமா, இவங்களை எப்படியும் மடக்கிடலாம், முடிக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணி செஞ்சு. இவ்வளோ பெரிய போராட்ட விஷயம் எடுக்கணும் அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இங்கே மக்கள் ரிப்பன் பில்டிங் ஆண்டியாரு இப்படி கூப்பிடுவாங்க, இப்படியே அமைதியாக உட்காந்துருவாங்க. அதுவும் தொடர்ச்சியாக உட்காருவாங்களா? இது ஒரு நாள் 2 நாள் உட்காருவாங்க, ஒரு நாள் உட்காருவாங்க போயிடுவானுங்கன்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. மக்கள் இந்த தடவை இதுவரைக்கும் துப்புரவு தொழிலாளர் போராட்டத்தில் இந்த போராட்டம் தான் மிகப்பெரிய, சென்னை மாநகராட்சி போராட்டத்தில் இந்த போராட்டம் தான் மிக உயர்வான போராட்டமாக பார்க்கப்படுது. ஒரு தொடர்ச்சியாக இருக்குது. நாங்கள் கூட 9வது நாளாக அம்பேத்கர் இயக்கங்கள் சார்பாக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-15 இயக்கம் போய் ஆதரவு கொடுத்து நாங்களும் முழக்கெல்லாம் போட்டு பேசிட்டுலாம் வந்தோம், ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துட்டு வந்தோம். எல்லாருமே இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அரசு வந்து இதுக்கு தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கணும். இதை ஏன்னா துப்புரவு பணி என்பது ரொம்ப ஒரு கீழ் அடிமட்ட பணி, யாராலையும் செய்ய முடியாத பணி, மற்றவங்க முகம் சுளிக்கிற பணி. நீ வந்து உன் கூட இருக்கிறவங்களாம் நீ கார்ப்பரேஷனில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மண்டலத்தில் கான்ட்ராக்டில் வேலை செய்வாங்க, எவ்வளோ பேர் வந்து பர்மனெண்ட் ஸ்டாஃபாக இருப்பாங்க. பர்மனெண்ட் ஸ்டாஃபாக செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து என்ன வேலை? அவங்களாம் ஒரு மேயரு, எம்எல்ஏ, இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களாம் நீ பர்மனெண்ட்டாக வச்சுக்கிற. இந்த நாட்டினுடைய ஒரு அடிப்படையான பணி, தூய்மைப்படுத்துகிற பணி, முகம் சுழித்து செய்கிற பணி. நீ எல்லாம் ஒரு அசிங்கத்தை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து சாப்பிடுவீங்களா? நான் நிறைய தடவை பார்ப்போம்பாங்க, பெருக்கிற இடத்துலலாம் அவங்க அப்படியே பெருக்குவாங்க. எதனா ஒரு இடத்துல பசி எடுத்துதுன்னா கையை காலை கழிக்கணும் உட்காந்து சாப்பிடுவாங்க. அதெல்லாம் ஒரு கொடூரமான விஷயம். அப்படியே இவங்கெல்லாம் கான்ட்ராக்டை விட்டு பெருசாக
பேட்டிலாம் கொடுக்குறாங்களே, அவங்கள பிளாட்பாரத்தில் உட்காந்து சாப்பிட சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஒரு எம்எல்ஏ, ஒரு கவுன்சிலரை, ஒரு அமைச்சரை, ஒரு மேயரை பிளாட்பாரத்தில் உட்காந்து சாப்பிட சொல்லுங்களேன் பார்க்கலாம். மக்களோட மக்களாக எதனா ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு வேணா சாப்பிடுவாங்க, ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு வேணா சாப்பிடுவாங்களே கண்டி, வேலை செய்கிற இடத்துல சாப்பிட சொல்லுங்களேன் பார்க்க. இந்த மாதிரி யாருமே செய்ய முடியாது. இந்த பணியெல்லாம் வந்து உண்மையிலே எந்த காரணத்தை கொண்டும் தனியார் விடாத, இதுதான் முக்கியமான பணியாக அரசு பணியாக ஆக்கணும். இதில் யார் வந்து முடியாத வேலையை செய்கிறாங்களோ அந்த பணியை தான் அரசு பணியாக ஆக்கணும். ரொம்ப கஷ்டமான பணி, ரொம்ப இந்த பணியால் பிரச்சனை இருக்குதுன்ற பணி, முகம் சுழிச்சு மனசு நொந்து விருப்பப்படலைன்னா கூட அவனுக்கு பணம் முக்கியம். காலகட்டங்களை மறந்து விட்டார்களோ ஆட்சியாளர்கள்? ஆமாம், கொரோனா காலத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது. அப்போல்லாம் யார் இருந்தாங்க? எல்லாம் ஓடினாங்க. சுடுகாட்டில் கூட ஆள் கிடையாதுங்க. சுடுகாட்டில் கூட ஒரு செத்துப்போன பாடியை புதைக்கிறது அவன் சொந்தக்காரனே வரல. நான் கூட கிட்டத்தட்ட ஒரு 6-7 பாடியை புதைக்கிறதுக்கு போனேன். தெரிஞ்சவங்க யாருமே இல்லை, நான் தான் இருந்தேன். அந்த பாடிக்கு அப்பா தான், பையன் தான் இருந்தான். அவங்க சொந்தக்காரர் கூட யாரும் வரல. 2 பேர் 3 பேர் போயெல்லாம் ஒரு பாடியை பொச்சிருக்கிறோம். 2 பேர் 3 பேர் போயெல்லாம். அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான காலத்தில், எல்லாரும் அச்சப்படுற காலத்தில் கூட இவங்க ஒரு சில வேலைகள்லாம் நல்லா செஞ்சாங்க. சார், நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கு போயிருப்பீங்க, நான் தெரிஞ்சவங்களுக்கு போயிருப்பேன். ஆனால் தெரியாத எல்லாருக்குமே போனது தூய்மை. முன்பின் தெரியாதவங்களுக்கு போனது. இவங்க போனதில்ல, முன்பின் தெரியாதே. நம்ம கூட நம்மளை கூப்பிட்டாங்கன்ற அடிப்படையில் போனோம். இவங்களுக்கு வந்து அதே கடமையாக நினச்சிலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அரசு வந்து இவங்களெல்லாம் பெருசாக பார்த்தது. ஒரு வீட்டாண்ட வந்து போர்டு அடித்து ஒரு பேப்பரை ஓட்டினோடனே யாரும் போகவே மாட்டாங்க. அந்த வீட்டு வாசலில் கூட நம்ம வாக்கிங் போக சொல்ல, கோட்ரஸில் நான் வாக்கிங் போக சொல்ல கூட பார்த்தா கோட்ரஸ் உள்ள ஒரு 4-5 பேருக்கு வந்தது. அங்கெல்லாம் போர்டு அடித்து ஸ்டில்லு ஓட்டிட்டாங்கன்னா வாக்கிங் போகிறவங்க கூட இந்த சைடு திரும்பி சுற்றின்னு போகிறான் நடந்து போகிறதுக்கு. ஆனால் இவங்க தான் அந்த இடத்துல போய்ட்டு வேலை செய்கிறது, பெருக்கிறது, மருந்து அடிக்கிறது, போகிறது, இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. இப்போ அரசு வந்து எங்கள் பார்வையை பொறுத்தளவுக்கு பொதுவாக அரசுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் முதல்ல தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையை தான் தீர்க்கணும். அவர்களை தான் உண்மையாக நிரந்தர பர்மனெண்ட் ஸ்டாப்பாக ஆக்கணும். கொரோனா காலகட்டம்ன்றது நம்ம அது ஒரு உதாரணமாக நம்ம எடுக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு எல்லா நாளும் அவங்க கொரோனா காலகட்டம் தான். கொரோனாவோட மோசம். ஆமாம், எல்லா நாட்டிலும் கொரோனா காலகட்டத்தில் குப்பை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வேறு வேலை தான், உயிர் பயம் இருந்தது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ, ஒரு தீபாவளி டைம் எடுத்துங்க, ஒரு பொங்கல் டைம் எடுத்துங்க, எவ்வளோ குப்பை விழும். பட்டாசு வெடித்து தீபாவளி டைமில் பார்க்குறீங்களா? எவ்வளோ பட்டாசு, எவ்வளோ குப்பையை வாருவாங்க சகிச்சிக்கின்னு. பொங்கல் டைமில் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் எல்லா பலதரப்பட்ட ஜாதி மதம் எல்லா மக்களும் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஃபெஸ்டிவல் தான். இங்கே 12 மாதத்தில் பார்த்தா ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கும், அதுக்கான வேலைங்க நிறையா இருக்கும், மக்கள் அதிக அளவு கொண்டாடுவாங்க, போவாங்க. இப்போ நீங்கள் பீச்சுக்கு எடுத்துங்க, சனி ஞாயிறு ஆனால் எவ்வளோ கூட்டம் வரும். இவங்க போடுற குப்பையெல்லாம் யார் பொறுக்கிறது? நம்ம சுற்றி பார்க்க பொழுதுபாக்குக்கு போய் போடுற குப்பை போட்டு பெருநகரங்கள். நம்ம சென்னை கடந்து பார்க்கும்போது கூட சில நாட்களில் இருக்கும், பல நாட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சென்னை போன்ற பெருநகரங்களில் என்றைக்குமே இது பஞ்சாயத்து தான். ஆமாம், அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வேலை பளு, ஒவ்வொரு நாளும் வேலை பளு தான் இருக்கும். ஒரு வீட்டில் வைக்கிற குப்பை ஒரு நாள் லீவ் போட்டு உட்காருவீங்க. அவங்க பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா நீ போன ஆஃபீஸ் 9:15 9:30 மணிக்கு பயோமெட்ரிக், 10 மணிக்கு பயோமெட்ரிக்கு, அதையும் தாண்டி அட்டண்டன்ஸு போகிறது. எப்போ வேணாலும் வேலைக்கு போய் மாதம் 30ஆம் தேதியோ 1ஆம் தேதியோ சம்பளம் வாங்குறீங்க. ஆனால் அவங்க அதெல்லாம் கவலை இல்லை. காலையில் 7 மணிக்கெலாம் பார்த்தா குப்பை தொடப்பு பெருக்கின்னு இருக்கான், ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறான். ஒரு பக்கம் ஒரு இடம் நல்லா இருக்கும். இன்னும் இந்த மழை காலங்கட்டத்தெல்லாம் குப்பையெல்லாம் மோசமாகி மக்கி நாற்றம் அடிக்கும். நனைஞ்சாலே ரொம்ப ஓவராக முகமே கிட்ட வைக்க முடியாது மழை காலங்களில். இப்போ இந்த மாதிரி டைம்லலாம் எவ்வளோ ஒரு கஷ்டமான பணி. இந்த பணியை வந்து அரசு நிரந்தரம் செய்வதில் அவங்களுக்கு என்ன கஷ்டம்? இதெல்லாம் தாங்க உண்மையாக செய்யணும். அரசு தரப்பில் நான் சொன்னதை நான் குறிப்பிட்டேன். நிறைய பலன்கள் தனியார் நிறுவனத்தில் நீங்கள் பணிக்கு சேர்ந்தீங்கன்னா இது நிறையா பலன்கள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவர்களுக்கு என்ன சார் இப்போ என்ன பாதிப்பு நேரடியாக நிகழும்னு நீங்கள் உங்களுக்கு இப்போ நல்லா பார்த்துக்குங்க. போராட்டம் பண்ணுறாங்க துப்புரவு பணியாளர். அவங்க கேட்குறத எப்பயுமே அரசு கொடுக்காது, கேட்காத தான் இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்களா? இவங்க இதெல்லாம் கேட்டாங்களா? எனக்கு சோறு கொடுன்னு கேட்டாங்களா? சாப்பாடு போடுறேன், என் பசங்களுக்கு எதனா கொடுன்னு கேட்டாங்களா? படிக்க வைக்கிறேன்னு கேட்டாங்களா? வேறு எதனா இவங்க அரசு ஒரு 4-5 திட்டத்தை அறிவிச்சுது. இதெல்லாம் மக்கள் கேட்டாங்களா? மக்கள் என்ன கேட்குறாங்களோ அதை கூட கேட்காத கூட. நீங்கள் கூட இந்த ஆட்சி முறையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சைக்கிள் யாருக்குன்னா கேட்டோமா ஒத்துக்க மாட்டாங்க. அந்த சைக்கிள் சரியாக இருந்ததுன்னு பேசுறதுக்கு இன்னொரு விஷயம் சார், தனியார் நிறுவனத்தை நோக்கி போகும்போது தான் சார் அரசு இதை தரேன்னு சொல்லுது. இவ்வளோ நாள் என்ன பண்ணிக்குதுன்னு கேட்குறேன். இல்லை, இப்போது தனியார் நிறுவனத்துக்கு இவங்க போங்க நாங்கள் இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறேன். அதை பேசாதீங்க, இதை தரோம் அப்படின்ற இடம் வந்து நமக்கு ரொம்ப நகைமுறையாக இருக்கேன் சார். நான் இல்லை அதுதான் சொல்ல வரேன். பிள்ளைகளுக்கு கல்வி கொடுங்க, உங்களுக்கு பண பலன்கள் தரன்றது அரசு இப்போ அறிவிச்சு 6-7 அந்த உத்தரவுகள். ஆமாம், அறிவிப்பில் சார் அது பண்ணும் சார்.
இதற்காக அதை பண்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை தான் சொல்ல வரேன் நான். என்ன சொல்ல வரேன்னா, இவங்க கேட்கறத விட்டுட்டு கேட்காத கொடுக்கறது தான் அரசு வேலை. இவங்களதுல மட்டும் இல்லை, சாதாரண நம்ம மக்களுக்கு என்ன செய்கிறாங்க, என்னைக்குன்னா நீங்கள் டிவி வேணும்னு கேட்டிங்களா, சைக்கிள் வேணும்னு கேட்டிங்களா, லேப்டாப் வேணும்னு கேட்டிங்களா, இது சைக்கிள் சரியானது, டிவி சரியானது, லேப்டாப் சரியானது, மிக்சி சரியானது, கிரைண்டர் சரியானது, இப்படிலாம் பேசுறதுக்கு 10 எம்எல்ஏ இருக்கிறோம். அம்மா இப்படி கொடுத்துட்டாங்க, ஐயா இப்படி கொடுத்துட்டாங்க. ஆனால் என்னைக்காவது இந்த மக்களுக்கு நிலம் கேட்டுன்னு இருக்கிறோம் நாங்கள், பட்டியலின மக்கள் நிலம் கொடுத்துருக்குதா? கல்வி இலவசமாக கல்வி வேணும்னு சொல்கிறோம், அந்த ஸ்காலர்ஷிப்பில் முரண்பாடு இருக்கும். ஒழுங்காக படிக்கிற பசங்களுக்கு எந்த காலேஜிலும் ஒழுங்காக ஸ்காலர்ஷிப் போகாது. ஏன் நீ ஏன் அரசே வந்து எல்லாம் இவ்வளோ பேரை படிக்க வைக்கிறேன்னு படிக்க வையன்? எது அடிப்படையான விஷயமோ அரசு வந்து கல்வி, வேலை வாய்ப்பு இதெல்லாம் வந்து தராது. நிலம், வீடு எது அவசியம் அத்தியாவசியமாக அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீ கேட்காத கொடுத்துட்டு இவங்க பிரபகண்டா பண்ணிக்குவாங்க, நாங்கள் இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம். அதை தான் இந்த மக்கள் யாருமே விரும்பலை. இப்போ அரசு அறிவித்து 5-6 திட்டத்தெல்லாம் யாரும் விரும்பலை. அரசு கொடுத்தா அவங்களுக்கு தேவை பணி நிரந்தரம். அப்படியே அந்த பணியில் செஞ்சாலும் அந்த 20 பழைய சம்பளம் வரணும், இதுதானே முக்கியம். அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் ஒரு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை தொங்கு சேத மாதிரி தான் இருக்குது. அரசு திட்டங்கள்லாம் வந்து இந்த மக்களுக்கு இப்போ துப்புரவு தொழிலாளர்களுக்கு அறிவிச்சு தான் அது ஒரு தொங்கு சேதை தான், ஊழ சேதை தான். அது மக்களுக்கு உண்மையான நிவாரணம். பொதுநல வழக்கு காரணம் காட்டி நீதிமன்றமும் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிச்சு, அந்த அடிப்படையில் இப்போ அப்புறப்படுத்தி எல்லாமே செட்டிங் சார். பொதுநல வழக்கு கூட செட்டிங். யார் அந்த அம்மா, அது யார்? அது பார்த்தா அவங்க ஏற்கனவே வந்து யார் கூட அமைச்சர் கூடலாம் நின்று ஃபோட்டோ பிடிச்ச மாதிரி ஃபோட்டோலாம் போடுறாங்க. கட்சியை சேர்ந்த பிரமுகர் என்ன அவங்க என்னதான் அப்படி போய் அந்த ஓரம் நடந்து போயிடுறாங்க. நாங்கள் கூட தான் டெய்லி சென்ட்ரல் போகிற வரோம், என் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது பெரியமேட்டில். நாங்கள் எங்களுக்கு என்ன இடைஞ்சல் ஆச்சு? அவங்க ஓரமாக பிளாட்பாரத்தில் ஒரு 100 மீட்டருக்கு உட்காந்துக்கிறாங்க, அவ்வளோதான் சார். 100 மீட்ரு கூட வராது சார். அது அவங்க அந்த முனையிலேருந்து அந்த முனை வரைக்கும் ஒரு 100 மீட்டருக்கு தான் உட்காந்துக்கிறாங்க. ஒரு 3 அடி 4 அடி பிளாட்ஃபார்மில். அதுக்கு மேலே அவங்க ஒரு அடி கூட ரோட்டுக்கு வரல, மேலே தான் உட்காந்துக்கிறாங்க. அது என்ன, ஒரு மக்கள் போராடுறாங்கன்னா எங்கே வேலை செய்கிறாங்களோ அந்த பிரச்சனையாக தான் வழக்கறிஞர்கள் போராடுறாங்க. எங்கே போராடுறாங்க? நீதிமன்ற காலத்தில் தான் போராடுறாங்க. ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்ப்பாட்டம் நடக்கும், எங்கே? போஸ்ட் ஆஃபீஸ் முன்னாடி. எங்கெல்லாம் வந்து பிரச்சனையோ அங்கே தான் பண்ணுவாங்க. ஒரு பொது இஷ்யூவுக்காக பண்ண சொல்ல தான் அரசுக்கிட்ட அனுமதி வாங்கி அரசு ஒரு சில இடம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ராஜரத்ன ஸ்டேடியம், வள்ளுவர் கோட்டம், இந்த மாதிரி சேப்பாக்கம், இந்த மாதிரி கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்து அங்கே பர்மிஷன் வாங்கி போடுறது ஒரு பொது விஷயத்துக்காக. நீங்கள் வாசலுக்கு வெளியே போகிறீங்க, பொதுமக்களுக்கு இடைவெளி விளைவிச்சிங்கன்னா வாசலுக்கு உள்ள அனுமதி கொடுக்கலாமே, ஒரு பக்கத்தில் உட்காந்துருங்கன்னு. அவங்க எவ்வளோ நாளான போராடிட்டு போட்டுமே. இவங்க நிறைய அரசு அலுவலகங்கள் உள்ள போராடியதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பொதுமக்கள் அமைதிக்காகலாம் இவங்க இந்த விஷயத்தெல்லாம் ஒடுக்கலைங்க. சும்மா அது வந்து அந்த கேஸே வந்து ஒரு செட்டப் கேஸு. நீதிபதிகள்லாம் வந்து இன்றைக்கி ஒரு நீதிபதி கூட எதுவே தவறு, நீதிபதிகள் கொஞ்சம் இந்த விஷயத்தை பார்க்கணும், கேஸ் போடுறவங்களோட பின்புலம் எல்லாத்தையும் பார்க்கணும், இவங்க எதுக்காக போட்டுருக்குறாங்க, உண்மையாக சரியாகுது. நீங்கள் ஏன் இவங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்காத, இவங்கள ஏன் கேள்வி கேட்காத? 9 நாள் போராடுறாங்களே, 12 நாள் பேச்சுவார்த்தை நடக்குது. 12 நாளும் என்ன தான் பேசுனீங்க? அப்படி ஒரே விஷயத்தை நீ இதை தான் சொல்லுவோம், அவங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதையே 12 நாள் பேசினிருது. அரசு கொஞ்சம் மாற்றம் தரணும்ல, ஒரு மாற்றம் வரணும். சரி, இதையாவது செய்யலாம். அதே சார் நீங்கள் சொல்கிற வேல்யூ பாயிண்ட். அது நிறைய அந்த அது மீது விமர்சனம் முன்வைக்கப்பட்டு 17-18 கட்ட பேச்சுவார்த்தை என்ன பேசுனீங்க? என்னதான் பேசுறது? 12 நாளா ஒரே விஷயத்தை தனியார் நிறுவனத்திற்கு போக மாட்டோம். 12 மணி வரைக்கும் பேசணும். நீங்க போய் அவங்களோட கடந்து வேற என்ன பேசியிருப்போம், வேற ஏதாவது பேசலாம் ஒத்துருப்பாங்க தான். என்ன பண்ணலாம்? வேற எதுவுமே பேசாத, நீங்க செய்யற திட்டத்தையே ஆதரிச்சு அதையே தான் நீங்க ஏத்துக்கணுன்றத 12 நாளாவா பேசுவீங்க? நாங்க 12 மணி வரைக்கும் பேசணும், 1 மணிக்கு வரைக்கும் பேசணும், 2 மணி வரைக்கும் பேசணும், இதெல்லாமா பேச்சு? இது மக்களுடைய போராட்டத்தை வந்து கொச்சப்படுத்துது. அதுவும் இந்த மக்கள் அடித்தட்டு மக்கள் அடித்தட்டு பிரச்சனையை பேசுகிறாங்க. அடித்தட்டமாக யாருமே செய்யக்கூடாத வேலையை செய்கிறாங்க. அந்த வேலையை செய்கிறவங்கள வந்து இதை பர்மனெண்ட் ஆகாத, இதை போய் ஒரு இஷ்யூ ஆக்கி இதில் வந்து அரசியல் பண்ணி இதுக்கு ஒரு ஆளை கேஸை போட்டு அந்த மக்களை அப்புறப்படுத்துறதுல வந்து காவல்துறை மிகப்பெரிய ஒரு அத்துமீறல் நடந்து இங்கேயும் அங்கேயும் அழகழிச்சு ஆளை பிரித்து சேர்ந்தது கொஞ்சம் பேர். அவங்கள இங்கே பிரித்து போட்டு காவல்துறை அடித்து பூச்சி தள்ளி போய் கேமராவை பிடுங்கி இந்த அளவுக்கு மிகப்பெரிய வந்து ஏன் வருது? இது நீங்கள் 2 விஷயம் நம்ம பார்க்கணும் சார். இது சொல்கிறேன், இது தொடர்பாக வந்த நிறைய கருத்து விமர்சனங்கள் பார்க்கும் பொழுது, ஒன்று ரொம்ப ஒரு எளிய பணியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள், மற்றொன்று அவங்க பெரும்பாலும் 99.9 விழுக்காட்டினர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த. ஆமாம். அப்போது அதுவும் நம்ம கவனத்தை வச்சுட்டு போராட வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ இவர்களை வேண்டுமென்றால் நீங்கள் அப்புறப்படுத்தி விட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் அரசுக்கு உளவியல் இருக்கு. அரசுக்கு அந்த சாதிய உளவியல் இருக்கு.
எப்போல்லாம் பட்டியலின மக்கள் பிரச்சனை போராட்டம் பெருசாகுதோ அப்போல்லாம் நீ 100 கட்ட பேச்சுவார்த்தை நடத்துக்கு நான் கூட ஒத்துக்கவே மாட்டாங்க. இதை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்துன்னு இருக்கிறோம். இன்றைக்கி மட்டும் இல்லை, இந்த துப்புரவு பணியில் கிட்டத்தட்ட 90% 95% பட்டியலின மக்கள் தான். ஆதி ஆந்திரர்களும் சென்னையில் இருக்கிற பறையர்களும் சேர்ந்து தான் செய்கிறாங்க. தெலுங்கு மக்கள், எஸ்சி மக்களும் பட்டியலின மக்களும் தமிழ் பேசுகிற பறையரின மக்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி துப்புரவு தொழிலில் நிறைய பேர் வேலை செஞ்சுன்னு இருக்கிறாங்க. ஆனால் இதை இந்த பட்டியலின மக்கள் பிரச்சனைன்னா மட்டும் இந்த அரசு அதிகமாக கவனம் செலுத்துறது இல்லை. இதை இந்த மாதிரி காயடித்து நீத்து போக வச்சு யாருன்னா ஒருத்தரை கேஸு போட்டு முடக்கி இவங்களை திருப்பி ஒடுக்கிறத வேலையை தான் பார்த்துன்னு இருக்குது. பட்டியலின மக்கள் இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிகள். இன்றைக்கி பட்டியலின மக்களின் ஓட்டுகளால் தான் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம் என்ற ஒரு குறைஞ்சபட்ச ஒரு மனசாட்சி கூட இல்லாத பேசுகிறாங்க. மனசாட்சி கூட இல்லாத நடவடிக்கையாக தான் நாங்கள் பார்க்குறோம். பட்டியலின மக்கள் பிரச்சனையை பெருசாக நாங்கள் தான் அவங்களுக்காக நிற்கிறோம், தூக்கி பிடிக்கிறோம், சமூக நீதியெலாம் பேசுகிறோம். சமூக நீதின்றதுனுடைய ஒரு அடிப்படையே இல்லாத போயிடுச்சு தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில். இது சமூக நீதி அரசு. சனாதனத்துக்கு எதிராக சமூக நீதி பேசுகிறீங்க, வரவேற்கிறோம் நாங்கள், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. இன்றைக்கி பிஜேபியை எதிர்க்கிற கட்சியாக ஒரு கட்சியாக இன்றைக்கி திமுக கட்சி இருக்குது. எல்லா கூட்டணி கட்சியில் வச்சு நல்லா இன்றைக்கி பிஜேபி பண்ணுறது எதையும் நாங்கள் சரின்னு சொல்ல வரல, அதை எதிர்க்கிறீங்க. ஆனால் பட்டியலின மக்கள் உள்நாட்டில் சாதி ரீதியாக அடுக்கப்பட சொல்ல அதுக்கான தீர்வை என்ன நீங்கள் கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயே ஒரு சமூக நீதிக்காக நாங்கள் போராட வேண்டியது இருக்குது இல்லை. சமூக நீதின்றது வெறும் சனாதனத்தில் தான் சமூக நீதி இல்லை. நான் உங்களுக்காக உழைச்சி ஓட்டு போடுற மக்கள் நீ வாழ்க, எல்லாரும் வாழ்க, காலகாலமாக உங்கள் குடும்பம் வாழ்க, உங்கள் கட்சி வாழ்கன்னு சொல்லிட்டு மாறி மாறி உங்களுக்கு ஓட்டு போட்டு ஆட்சி பீடத்தில் அமர வைக்கின்ற மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறீங்க இது வரைக்கும்? திருப்பி சோறு போடுறோம், படிக்க வைக்கிறோம், இதை கொடுக்குறோன்றதை தான் பேசுவாங்களே கண்டி. மக்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கையான அடிப்படை பிரச்சனையாக என்ன அர்த்தம்? இந்த விஷயத்துக்கெலாம் என்ன? இந்த மாதிரி பல பிரச்சனைகளை அரசு கிடப்பில் போட வச்சு தான் இன்னும் இங்கே சாதி ஆணவ படுகொலைலாம், சாதி வெறி ஆணவ படுகொலை தொடர்ந்து நடக்குது. நீ ஏதாவது ஒரு விஷயத்தில் இவங்களோட இவ்வளோ போராட்டத்துக்கு பிறகும் அரசோட அறிவிப்புகளாக இருக்கட்டும், அல்லது அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் பேசிய பதிவு செய்த கருத்துக்களாக இருக்கட்டும், அந்த தனியார் நிறுவனத்தை விட்டு விலகுவதற்கான எந்த சமீட்சை எதுவுமே. அதை தான் இவங்களுக்கு வேற எதனா செய்வோம் கண்டி, தனியாரை பற்றி பேசாது, அது விட்டது தான் அப்படின்னா அதை விட்டுரு. நான் என்ன சொல்கிறேன், மேயரை கூட பேசாத விட்டுட்டுனா அவனே பார்த்துக்கிறான். மேயரை தனியாருக்கு விட்டுருங்க, மேயரே விட்டுரு. மாநகராட்சி மண்டலத்தை விற்கிறதும் மாநகராட்சி மேயரை விற்கிறதும் எல்லாம் ஒன்று தான். எதுக்கு ஒரு ரப்பர் ஸ்டாம்புக்கு ஒரு மேயரு? விட்டுரு. ராமிக்கியே மேயராக இருந்துட்டு போயிட்டுமே. ராமிக்கு ஓனர் யார்? தனியாருக்கு விற்றுரு. மொத்தமாக மாநகராட்சிக்கு எவ்வளோப்பா கேட்குற? எவ்வளோ கொடுத்தா இந்த நாட்டையே பார்த்துக்கோ. என்னத்துக்கு மேயருக்கு சம்பளம், காரு, டிரைவர், அது ஒரு எம்எல்ஏக்கு எல்லாம் நான் என்ன சொல்கிறேன், மேயரை தனியாக கொடுத்துரு, எம்எல்ஏக்கு தனியாக கொடுத்துரு. உங்களை விட தனியார் தான் ஆட்சி நல்லா செய்கிறாங்கன்னா உங்கள் ஆட்சி நிர்வாகத்தையே தனியாருக்கு கொடுத்துருங்க. எதுக்கு தனியாருக்கு போகணும்? உங்கள் ஆட்சி நிர்வாகத்தையே தனியாருக்கு கொடுத்துரு. மேயர் கொடுத்துறேன் ஒரு 5 வருஷம் யாருன்னா இப்படியாவது பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன தான் அர்த்தம்? அப்போ நீங்கள் தனியாருக்கு கொடுக்கறது மூலமா உங்கள் நிர்வாகத்தை மேலெல்லாம் வச்சுக்கிறீங்க. எது அதில் கான்ட்ராக்டில் கொள்ளை அடிக்க முடியும், எது பேரம் பேச முடியும். ஒரு தனியாருக்கு கான்ட்ராக்ட் விடுறதுனா யாரை வச்சு பேசுறது? மேயரை வச்சு பேசுறது, அமைச்சரை வச்சு பேசுறது, எம்எல்ஏ வச்சு பேசுறது. இவங்கக்கிட்ட காசு வாங்கிறதுக்கான பொறுப்புலாம் அரசு ஊழியராக இருக்கும். ஒன்று அரசியல்வாதிக்கிட்ட இருக்கும், இல்லைன்னா அரசு ஊழியர்கிட்ட இருக்கும். அந்த கீழே வேலை செய்கிறான் பாரு, இந்த நாட்டை சுத்தமாக்குற பொறுப்புலாம் யாருக்கிட்ட இருக்குன்னா தனியார்கிட்ட இருக்கும். இது எவ்வளோ பெரிய கொடுமை. அப்புறம் நீங்கள் என்ன தான் சமூக நீதி மூச்சு பிடிக்க பேசி என்ன தான் இருக்குது இதில் சமூக நீதி? இப்போ நம்ம நிறைய 13 தினங்களாக நடைபெற்ற போராட்டம், இவர்களும் விட்டப்பாடிலே அரசாங்கமும் வேறு மாதிரி அறிவிப்புகள் சமரசத்தை நோக்கி நகர்கிறார்களே ஒழிய அவங்களுடைய பிரதான கோரிக்கை நிறைவேற இடத்துக்கு வரல, விட்டு கொடுக்க அரசு தயாராக. ஆமாம். இப்போ என்ன தகவல் அப்படின்னா, அவங்களும் போராட்டத்தை விலக்கி கூட தயாரில்லை, அனுமதி பெற்று நாங்கள் மீண்டும் போராடுவோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு தான் அதை முன்னெடுக்கக்கூடிய அந்த சங்கங்களை கூட அறிவிக்கிறது பார்க்குறோம். இது அதாவது இப்போ இந்த ரிபன் பாலிகை முன்பு ஒரு பெரிய கவனம் பெற்றுச்சு. இந்த விவகாரம் கொண்டு சேர்க்கப்பட்டது. பாவம் இவங்க இவ்வளோ போராடுறாங்க, ஏன் அப்படி அரசு பண்ணுது, ஏன் தனியார்னு ஒரு கேள்விகள் உருவாகுது. ஆனால் இவங்க இப்போ நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட 3-4 இடங்கள் சென்னையில் இருக்குது. அங்கே இந்த போராட்டம் மீண்டும் ஒரு வேளை ஆரம்பித்தா இந்த அளவுக்கு கவனம் பெறாமல் அது அப்படியே போயிடுமா? ஆமாம், கட்டாயம் அது நீர்த்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதில் இந்த போராட்டத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்றைக்கி கடலூர் சைடு எங்கேயே துப்புரவு பணியாளர்கள் ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சுக்கிறதா இருக்கிறாங்க. இந்த 2 மண்டலத்தில் இருக்கிறவங்களுக்கே எப்படின்னா, எல்லா மண்டலத்தில் இருக்கிற 15 மண்டலத்தில் சேர்ந்தோம்
துப்புரவு தொழிலாளர்கள் தினமும் 1 மணி நேரமாவது வேலை நிறுத்த போராட்டம் செய்யணும். நான் எங்களோட இதுவாக யோசிக்கிறேன், ஒன்று எல்லாரும் கலந்துக்கணுன்றது. ஆனால் அவங்கள கூட கேட்டாங்களாம், மற்ற மண்டலத்தில் இருக்கவங்களாம் கேட்டாங்களாம், இந்த தனியாருக்கு தானே விற்றுருக்குறாங்க, இந்த மாதிரி போராட்டத்துக்கு போனால் வேலையை எடுத்துருவோம், வேறு ஆள் நாங்கள் வேலைக்கு வச்சுக்கோன்னு சொல்கிறதுனால வேலை போயிடுச்சுன்னா யார் அவங்களுக்கு? எல்லாம் அடிப்படை ரொம்ப வசதி இல்லாத மக்கள், டெய்லி இந்த சம்பளத்தில் வச்சு வாழ்கிற மக்கள் வந்து திடீர்னு வேலை போயிடுச்சுன்னா வேறு எங்கே வேலைக்கு போவோம்? இவனுக்கு தெரிஞ்ச வேலை இதானே, ரொம்ப அதிகம் படிக்காத, இவ்வளோ தான் படிக்கவே செய்யாத, இந்த வேலை தான் பொழப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், வேறு வேலைக்கு எங்கே போவோம்? அதையும் வந்து ஏற்கனவே வேறு மண்டலத்தில் கான்ட்ராக்டில் இருக்கிறவங்க வந்து மிரட்டுறாங்களாம். அப்போ இது வந்து எல்லா மண்டலத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து இதுக்கான ஒரு போராட்டத்தை துவக்குனாங்கன்னா இது கவனம் பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஒன்று ரிப்பன் பில்டிங்லேயே நடந்துச்சுன்னா அது எப்பவுமே வந்து உயிரோட்டமாக இருக்கும். வேறு எங்கன்னா அனுமதி வாங்கி பண்ணுறதெல்லாம் அது அவ்வளோ நீர்த்து போகிற விஷயமாக தான் இருக்கும். இப்போது இதே மாதிரி நம்ம நீதிமன்றத்தோட நீதிபதிகளோ நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தோ நம்ம உள்நோக்கம் கற்பிக்க கூடாது, ஆனால் விமர்சிக்கலாம் நம்ம குடிமகனாக. இதே இந்த வழக்கு இதே நீதிபதி வந்து நியாயமான கோரிக்கைகள் தானே அவங்க தூய்மை பணியாளர்களது, அதை வந்து ஏன் ஏற்றுக்கொள்ள, எதற்காக நீங்கள் தனியார் மையத்தை நோக்கி போகிறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்ற ஒரு கேள்விகளை எழுப்பியிருக்கலாம் தானே. உண்மைதான், இது கிரவுண்ட் இருக்கு இல்லையா? கட்டாயம். முதல்ல அந்த அம்மாவே திமுகவை சேர்ந்தவங்க, இதுக்கு ராம்கி நிறுவனமே காசு கொடுத்து கூட பேசியிருப்பான். அந்த அவங்களுக்கு பேசி அவன் தான் கோர்ட்டுக்கு வழக்குக்கெல்லாம் காசு கூட கொடுத்துருக்கலாம். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், ராம்கி நிறுவனமே இந்த கேஸை ஒரு ஆளை, அந்த அம்மா டிஎம்கேல இருக்கிறாங்க, அவங்கள வச்சு வந்து ஒரு வழக்கு போடுறாங்க. இவ்வளோ விமர்சனம் இருக்குல்ல? இருக்கு கட்டாயம் இருக்கு. எப்படி வந்து அந்த அம்மா எங்கேயே இருக்கிறவங்களுக்கு சென்ட்ரலில் நடந்து போகிறதுக்குன்னா பெருசாக ஏஞ்சல் ஆகி போச்சு. அவங்களுக்கு ஒரு இது இருக்குது, போடுறாங்க. அதை கூட இவங்கள கூட செஞ்சு. ஆனால் நீதிபதிகள் வந்து பார்க்கணும், ஒரு வழக்கு போட சொல்ல அவங்களுடைய பின்னணி, நீ யார், எங்கே இருக்கிற, நீ என்ன இருக்கிற, இதெல்லாம் பார்க்கணும். நீ எத்தனை தடவை எங்கே வியாபாரம் பண்ணுற, எத்தனை தடவை நீ சென்ட்ரலுக்கு வந்து போகிற, ஒரு அடிப்படையான நீதிபதி வீட்டில் கக்கூஸ் அடிச்சிச்சுன்னா யார் எடுக்கிறது? வேறு யாருன்னா வந்து எடுத்துருவோம். அவர் வீட்டில் வேலை செய்கிறவங்க வேலைக்காரர் எடுத்துருவாங்களா? அவங்களுக்கும் இவங்கள தானே கூப்பிடுவீங்க. உங்கள் வீட்டை சுற்றி பெருக்குன்னா யாரை கூப்பிடுவீங்க? இவங்கள தானே கூப்பிட்றீங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியாத வேலையெல்லாம் இவங்க செஞ்சுன்னு இருக்கிறாங்களே, இவங்க பிரச்சனை இது எல்லாம் செய்தி ஆகின்னு இருக்குது. டிவி ஆகிட்டு, டிவி பார்க்க மாட்டாங்களா, பேப்பர் பார்க்க மாட்டாங்களா? தொடர்ச்சியாக ஒரு 12 நாள் போராட்டம் நடக்குது. நீதிபதிகள்லாம் இதெல்லாம் வந்து இப்போ அரசியல்வாதிகள் செய்கிற கொஞ்சம் நெஞ்ச தவறு கூட ஒரு சில கேஸுகள் நீதிமன்றத்தால் தான் உடைக்கப்படுது, நீதிமன்றத்தால் தான் ஒரு சில விஷயம் கூட காப்பாற்றப்படுது. நிறைய தீர்ப்புலாம் நீதிமன்றம் நல்ல தீர்ப்புலாம் கொடுத்துருக்குது. நீதிமன்றத்தை பெருசாக தான் மதிக்கிறோம். இவங்களை விட்டால் இப்போ இந்த போலீஸ் அட்ராசிட்டி பண்ணுது, இந்த அரசு அட்ராசிட்டி பண்ணுது, இதுக்கு மேலே நம்ம வேறு எங்கே போக முடியும்? நீதிமன்றத்துக்கு தான் போகணும். அப்போ நீதிமன்றத்துக்கு போக சொல்ல பல்வேறு வழக்குகளில் நீதிமன்றம் ஒரு சில நல்ல தீர்ப்புலாம் கொடுத்துருக்குது. அதே மாதிரி வந்து அந்த கண்ணோட்டத்தில் வந்து ஏன் இதை பார்க்கலன்றது ஒரு பெரிய வருத்தம் தான். நீதிபதி இந்த மக்கள், இந்த நாட்டினுடைய அடித்தட்டு மக்கள், இவங்க அடிமட்டமான வேலையை செய்கிறவங்க, இவங்க 12 நாளாக இங்கே நிற்கிறாங்கன்னா என்ன பிரச்சனை? டெய்லி டிவி பார்த்துருப்பாங்க, பேப்பர் பார்த்துருப்பாங்க, ஏன் இவ்வளோ நாள் நிற்கிறாங்க? இதை ஏன் நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது? இந்த கேஸை போட்டுக்கிறாங்களே, என்னத்துக்கு வராங்க, போடுறவங்க யார்? இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருந்தாங்கன்னா இந்த தீர்ப்பை கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அரசியல் கட்சிகள் வந்து இந்த தூய்மை பணியாளர்களோட விவகாரத்தை வெறுமனே அரசியலாக தான் அணுகுறாங்க அப்படின்னு நம்ம சில விமர்சனங்கள் பார்க்குறோம். ஏன்னா பிரதானமாக இந்த மக்களுக்காக போராடக்கூடிய கட்சிகள், போராடுகிறோம் என்று சொல்லக்கூடிய கட்சிகள் கூட பெரிய அளவுக்கு ஆதரவு தரல, சும்மா பாலிஷ்டாக போனாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. அது அப்படி தான் பார்க்கலாம். உண்மைதான். யாரும் வந்து இந்த தேர்தல் கட்சியோட கூட்டணி, ஓட்டு கட்சியோட கூட்டணி வச்சுக்கிறவங்களாம் உண்மையாக அந்த மக்கள் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க? இவங்க ஒரு 1000, 2000 பேர் இருப்பாங்களா? இவங்களுக்காக கூட்டணியை முறிச்சிக்க முடியுமா? அந்த மாதிரி பார்வையில் தான் எல்லாருமே இருக்கிறாங்க. இன்றைக்கி இவங்களை நிரந்தரமாகக்கூடாது. இன்றைக்கி கூட காலையில் சிபிஎம்மில் மாநில செயலாளர் கூட பேசினார், இவங்களெல்லாம் நிரந்தரமாக்கணும், போகணும், வரணும்னு சொல்லிட்டு. இப்போ புதுசாக வந்திருக்கிற மாநில செயலாளர் நல்ல விஷயங்களை தான் பேசினார். ஆனால் அது வந்து உறுதியாக நிற்கிறாங்களான்னா இல்லை. அந்த நேரத்துக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்க, அடுத்த கட்ட வேலையை நோக்கி நகர்றாங்க. யாருமே அப்படி இல்லை. இப்போ டிஎம்கே நீ வைக்க சொல்ல ஏற்றுது, ஏடிஎம்கேயாவது எதனா பேசுமோன்னா வேலுமணி ஒரு தடவை பேசியிருக்கேன், நாங்கள் வந்தோம்னா உங்களை பர்மனெண்ட் பண்ணுவோம் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபேஸ்புக்கில் அவர் ரொம்ப மோசமாக பேசுனாங்க. ஏன், என்ன காரணம்? நீங்கள் ஏற்கனவே 10 மண்டலத்தை நீங்கள் தானே வழிகாட்டியாக போய்க்கிறீங்க. நீங்கள் 10 மண்டலத்தை விற்றீங்க, அவங்க 2-3 மண்டலத்தை விற்கிறாங்க, இன்னும் இருக்கிறத விற்றுட்டு போகிறாங்க. இப்போ மட்டும் உனக்கு வரைக்குதா? அரசியல் கட்சி கூட எதுவும் உண்மை மக்களுக்கானவங்களாம் என்ன தான் முன்னாடி சொன்னேன். உங்களை போன்ற அமைப்பு கட்சிகள் போராட்ட களத்துக்கு போய் போராடுபவர்களோட நீங்கள் இருந்து பேசலாம். ஆனால் நீங்களே குறிப்பிட்ட மாதிரி, ஆனால் நான் கூட்டணியில் இருக்கக்கூடிய நானும் போராட்ட களத்துக்கு வேணாம்,
நான் முதலமைச்சரோட பேசி இந்த கோரிக்கை எடுத்துக்கொண்டு போக முடியும் இல்லையா? தாராளமா அதை பண்ணலாங்களா கூட்டணி கட்சிகள்? தாராளமாக இந்த கூட்டணி நிறைய கட்சிகள் அதிருப்தி செய்யலாம். இருக்கு. கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு வந்து சீட்டோட எண்ணிக்கை தான் அவங்களுக்கு முக்கியம். மக்களோட இதுவெல்லாம் ஓரளவுக்கு தான் பார்ப்பாங்க, பேசுவாங்க, அது உறுதியாக நிற்க மாட்டாங்க. இதில் உறுதியாக நின்னா அவங்க இவங்கள பழி வாங்குவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். கொடுக்குற சீட்டில் ஒரு சீட் 2 சீட்டு கம்மியாகும். ஒழுங்காக ஒரு இடத்துல நின்று அந்த கட்சியை விமர்சனம் பண்ணி ரொம்ப அதிகமாக பேசிட்டாங்கன்னா இவங்க நிற்கிற இடத்துல இவங்க ஆளுங்க வந்து கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பான்மையாக ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க. அந்த அச்சம் இருக்கும். நிறைய பேருக்கு சீட்டு கொடுத்து தோக்கடிப்பாங்க. கூட்டணி கட்சிகளை நிறைய பேருக்கு சீட்டு கொடுத்து தோக்கடிப்பாங்க. அந்த மாதிரி நிலைலாம் அதெல்லாம் பார்த்து தான் கூட்டணி கட்சிகள்லாம் அஞ்சுது. ஆனால் உண்மையாக மக்களுக்காக இந்த விஷயத்தை பேச மாட்டாங்க. இப்போது சென்னை வந்து எங்களுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய கட்சி ஏற்கனவே பகுஜன் சமாஜோட மாநில தலைவர் அந்த திரு ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் பட்டியலின மக்கள் கடுமையான அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் பார்க்கலாம். இப்போ அதனோட இந்த தூய்மை பணியாளர்கள், அதாவது சென்னையோட பூர்வக்குடிகள் பிரதானமாக தீர்மானிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் தான் இவர்கள் மீது மீண்டும் மீண்டும் இந்த சிக்கல்கள் தொடரும் போது இதோட விளைவுகள் உறுதியாக 26 தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்ட்டு ஒரு கருத்து வலுவாய்க்கப்படுது. அவங்களுக்கு கூட ஒரு அச்சம் தொடர்ச்சியாக ஒரு ஆம்ஸ்ட்ராங்கோட படுகொலை, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை, சாதி வெறி, நெல்லையில் சாதி வெறி ஆணவ படுகொலை, இதெல்லாம் இந்த அரசுக்கு, இன்றைய ஆளுகின்ற அரசுக்கு யார் ஓட்டு அதிகமாக போட்டுதுன்னா பட்டியலின மக்கள் ஓட்டு தான் இன்றைக்கு ஆட்சி கட்டிலில் அமர செய்திருக்கிறது. ஆனால் அவங்களுடைய வேலை இந்த கடைசியாக வந்து இந்த 4வது ஆண்டில் பார்த்தீங்கன்னா, முடிய போகிற ஆண்டில் 4வது ஆண்டில் பார்த்தீங்கன்னா முடிய போகுது, அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்குது இல்லையா? அதனால் சொல்கிறேன், இந்த முடிய போகிற ஆண்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பட்டியலின மக்களுக்காக எந்த விஷயத்தையும் வந்து முழுசாக நீதி கட்சி வேங்க வயல் தொடர்ந்து, நெல்லை கவின் தொடர்ந்து, இதுக்கப்புறம் இன்னொரு ஊரில் தொடர்ந்து, இப்போ ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்ந்து, இப்போ துப்புரவு பணியாளர்கள் தொடர்ச்சியாக பார்த்தினா பட்டியலின மக்களுக்கு பிரச்சனையாகவே இருந்துன்னு இருக்குது. இது அரசு வந்து உண்மையிலே வந்து செவி சாய்க்கணும். இப்போ சாதி வெறி ஆணவ படுகொலை கூட தனி சட்டம் கேட்டு எல்லாருமே போய் கொடுத்துக்கிறாங்க. கூட்டணி கட்சியில் போய் எல்லா கட்சியும் சிபிஐ எம் எல்லாமே, இவர் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் உள்பட எல்லாருமே போயிட்டு பார்த்து முதல்வர்கிட்ட மனு கொடுத்து பேசியிருக்கிறாங்க நெல்லை கவின் சாதி வெறி ஆணவ படுகொலைக்கு. ஆனால் இது வரைக்கும் நான் சரி தண்ணி சட்டம் ஏற்றுறேன், எதனா ஒரு அவசர சட்டமன்றத்தை கூட்டி இதுக்கு தண்ணி சட்டத்துக்கு என்னென்னலாம் பண்ணலாம் ஒரு இவங்ககிட்ட கொடுத்து ஓய்வு பெற்ற நீதிபதிகள் எவ்வளோ பேர் இருக்குது. அப்போ இவங்க இதில் கூட சந்துரு சார்லாம் இருக்கிறாங்க, இவர் ஹரி பரந்தாமன்லாம் இருக்கிறாங்க. வந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக கையில் எடுக்கக்கூடிய ஒரு சில எல்லா ஓய்வு பெற்ற எல்லா நீதிபதிகளையும் சொல்ல, மக்கள் பிரச்சனைகளில் அதிகமாக கவனம் செலுத்துகின்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள்லாம் இருக்கிறாங்க. அவங்களெலாம் கூட்டு உட்கார வச்சு ஆணவ படுகொலைக்கு, சாதி வெறி ஆணவ படுகொலைக்கு தண்ணி சட்டத்துக்கு என்னென்னலாம் சரத்து கொண்டு வரலாம், இதுக்கு ஒரு கமிட்டியை போடுறேன். இவ்வளோ பேர் போய் சொல்லிக்கிறாங்களே, அதை செஞ்சாங்களா? அந்த மாதிரி செய்யலாம்னா செய்யவே இல்லையே. அரசு வந்து இந்த பட்டியலின மக்கள் விஷயத்தில் ரொம்ப கவனக்குறைவாக தான் செயல்பாடு. அது வந்து நான் தான் முன்னுமே கேட்டேன், நீங்கள் அதை கவனிக்கல நினைக்கிறேன். தேர்தலின் போது இது வந்து பிரதிபலிக்குமா நம்ம கேட்குறேன். கட்டாயம் பிரதிபலிக்கும். நீங்கள் பெருவாரியான வாக்குகளை வைத்துள்ள ஒரு சமூகம், தீர்மானிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய சமூகத்திற்கு எதிராக நடைபெறுகின்ற இந்த சிக்கல்கள்லாம் தேர்தலின் போது எதிரொலிக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆட்சியாளர்களுக்கு. இல்லை, ஆட்சியாளர்கள் என்ன விஷயம், அங்கே தான் ஒரு சிக்கல் இருக்குதுங்க. யாருக்கு ஓட்டு போடுறதுன்றதுல ஒரு சிக்கல் இருக்குது பெருசாக. இந்த பட்டியலின மக்கள் பிரச்சனையே வேற யார் திமுக ஆட்சியில் இவ்வளோ நடக்குதுங்க, அநீதி நடக்குதுங்க, இதெல்லாம் வந்து தீர்வு கண்டாகணும் எந்த எதிர்கட்சி எடுத்து வெளியில் சொல்கிறாங்க? அப்போ தானே மக்களோட ஓட்டு திசை திரும்பும். இவன் இப்போ சாதி வெறி ஆணவ படுகொலைக்கு பக்கத்தில் வேலை செய்கிற எடப்பாடி போய் பார்க்க மாட்டுறாரு. என்ன நினைக்கிறாங்க? அப்போ இந்த சாதிக்கு போனால் அந்த சாதிக்காரன் எதனா நம்மளை எதனா தப்பாக நினைப்பானா? இப்படி இருக்குது இல்லையா? இப்போ பட்டியலின மக்கள் பிரச்சனை யார் எடுத்து கையாளுறாங்க? சீமான் எடுத்து கையாளுறாரா? விஜய் எடுத்து கையாள போகிறாரா? இவ்வளோ பேர் 10 லட்சம் பேர் வந்தாங்க, புது கட்சி ஆரம்பிச்சாச்சு, இப்படி வரப்போகுதுன்னு அவர் எடுத்து கையாளுறாரா? விஜய் எடுத்து யார்? அதிமுகவை பார்த்தாச்சு, 10 வருஷத்தில் நீ தான் இப்போ தூய்மை பணியாளர் பிரச்சனையும் வச்சிங்க, அதிமுக நீ தான் வித்துட்டு போன, இந்த பிரச்சனையில் உனக்கு எப்படி பார்ப்பாங்க? சாதி வெறி ஆணவ படுகொலை எல்லா ஆட்சியிலையும் தான் நடக்குது. அதிமுக ஆட்சியிலையும் நடக்குது, திமுக ஆட்சியிலையும் நடக்குது. எல்லாத்துக்கும் நாங்கள் தனி சட்டம் கேட்டு தான் போராடினோம். யார் இந்த பட்டியலின மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து சரியாக அரசியல் பண்ணுறவங்க யாருமே இல்லை தமிழ்நாட்டில். இவங்க தீர்வுக்கான இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட ஓரளவுக்கு நல்லா பேசுவாங்க, சிபிஐ எம்எல்லாம் நல்லா பேசுவாங்க. ஆனால் அவங்க அதை கையில் எடுத்து தேர்தல் நேரத்தில் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. வேறு மாற்றே இல்லை இவங்களுக்கு. அதனால தான் என்ன ஆயிடுதுன்னா அதுதான் பலமா, அதுதான் பலமாயிடுது.
ஆளுங்கட்சிகளுக்கு என்ன பலன்னா, பட்டியலின மக்கள் பிரச்சனையை யாரும் எடுத்து பூதாகரமாக ஒருத்தர் எடுத்து பேசணும்ல. இந்த நாட்டினுடைய மண்ணின் பூர்வீக குடிகள் போன தடவை இவங்க இத்தனை % ஓட்டில் தான் நீ ஜெயிச்சுக்கிற, அத்தனை % ஓட்டும் உனக்கு பட்டியலின மக்கள் ஓட்டு தான், நீ இதை ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிற, இந்த தடவை வீட்டுக்கு போயிடுவேன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நாங்கள் தான் வருவோம், அதை எடுத்து பேசுகிறோம், நாங்கள் தான் செய்வோம். மக்கள் திசை பட்டியலின மக்களை வாக்கு வங்கிகளாக திசை திருப்புகிற அளவுக்கு யாருமே இல்லையே. ஒரு அரசியல் கட்சியை சொல்ல முடியலையே. எந்த அரசியல் கட்சி அதை சொல்ல முடியுதா? உறுதியாக போராடுற மாதிரி இல்லைங்களே. ஆம்சாங் படுகொலைக்கு இந்த கட்சி அப்படியே போல்டாக நின்றுச்சின்னு இருக்குதா? இல்லை. துப்புரவு பணியாளருக்கு ஏதாவது ஒரு கட்சி நின்று அரெஸ்ட் பண்ண சொல்ல எல்லாரும் தான் ஆதரவு கொடுத்தாங்க. நைட்டில் பூந்து அரெஸ்ட் பண்ண சொல்ல ஒருத்தரும் இல்லை. சாதா ஒரு புரட்சிகர இயக்கங்கள் மட்டும்தான் கொஞ்சம் பேர் போய் ஆதரவு கொடுத்து, வக்கீலுங்க கொஞ்சம் ஆதரவு கொடுத்து, அட்வொகேட்டுங்க எல்லாரும் பிடிச்சி உள்ள தூக்கி போட்டு இது பண்ணி இப்போ கலகலக்க வச்சுட்டாங்க. வழக்கறிஞர்களே தாக்கப்பட்ட சம்பவம். வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டாங்க. எல்லாரையும் கைது பண்ணி எத்தனை போய் வச்சு விட்டதும் இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல. இப்போ போயிடுச்சு. இந்த மாதிரி பட்டியலின மக்கள் இஷ்யூஸை எடுத்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு போகிற மாதிரி வேறு எந்த தேர்தல் கட்சியில் ஓட்டு வாங்குகிற கட்சியில் யாரும் இல்லை. அதனால தான் இந்த பட்டியலின மக்கள் ஓட்டுலாம் திசை திரும்புது. யாருக்கு போடணுன்றது இல்லாத சில நேரத்தில் யார் நம்மளை என்ன பண்ணுறானோ அவனுக்கே சேர்ந்து போடுற மாதிரி ஆயிடுது. வேறு வழி இல்லாத யார் எதிரி யார் நண்பன்னு யாரும் எந்த அரசியல் கட்சி இங்கே இல்லை. யாரும் அது பெரிய சாதகமாக ஏதாவது எரியிற கொல்லியில் எந்த கொல்லியும் நல்ல கொல்லி இல்லைன்ற மாதிரி தமிழ்நாட்டு அரசியலில் சாதி வெறி களத்துக்கு எதிராக எல்லா அரசியல் கட்சிகளும் எரியிற கொல்லியில் எந்த கொல்லியும் நல்ல கொல்லி இல்லை, எதை எடுத்து தலை சொரிஞ்சாலும் தலைக்கு கேடு தான், அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. யாரும் பட்டியலின மக்களுடைய பிரச்சனைக்காக நீதி சொல்கிற மாதிரிலாம் யாரும் இல்லை. எங்கள் விஷயத்தை பேசி ஓட்டு வாங்கிறதுக்காக பார்ப்பாங்க. இங்கே நாங்கள் கொல்லப்பட்டோம், இங்கே நாங்கள் கற்பழிக்கப்பட்டோம், இங்கே பஞ்சமி நிலங்கள் திருடப்பட்டது, இங்கே ஒரு சாதி வரி ஆணவ படுகொலை நடந்தது, இவங்களை ஸ்பெஷல் காமன்வெல்த் பிளானில் இத்தனை 1000 கோடி திருப்பி அமிச்சாங்க, இந்த அரசியல்லாம் பேசி ஓட்டு வாங்குறதுக்காக தான் இருப்பாங்களே. ஸ்பெஷல் காமன்வெல்த் பிளானில் 5000 கோடி திருப்பி அமிச்சாங்களே, உங்கள் ஆட்சியிலாவது அதை சட்டமாக்கி இந்த திட்டத்துக்கு நிதியை மடமாற்றம் செய்யக்கூடாது என்றைக்காவது எந்த அரசியல் கட்சியாவது பேசியிருக்குதா? சாதி வரி பணிகொடைகளை தொடர்ச்சியாக நடந்துருக்குது. எல்லாம் புள்ளி உரம் மட்டும் உங்கள் ஆட்சியில் தான் 24 படுகொலை 64 படுகொலை. ஆனால் எந்த அரசியல் கட்சியாவது தனி சட்டம் வேணும்னு சொல்கிறாங்களா? யாருமே சொல்கிறதே இல்லை. எங்கள் பிரச்சனையை பேசிக்குவாங்க. கிட்டத்தட்ட சினிமா மாதிரியே தான் இவங்க அரசியல் கட்சியும். யாருன்னா ஒரு கதாநாயகன் கீழ்த்தட்டில் இருப்பார், ஒன்று மேல் தட்டில் இருப்பார், இல்லை கீழ்த்தட்டில் இருப்பார். இந்த பொண்ணை சாதி வித்தியாசம் இல்லாத காதலிப்பார், தூக்கின்னு ஓடுவார். மக்கள் பிரச்சனைக்காக சினிமாவில் மட்டும் காப்பாற்றுவார். விஜய் பண்ணுறாரு இல்லையா, எல்லாருமே பண்ணுறாங்களே. அந்த மாதிரி சினிமா அரசியல் தான் இன்றைக்கி தேர்தல் அரசியலாகவே இருந்துன்னு இருக்குது. மக்களுக்கு உண்மையான ஒரு சமூக விடுதலைக்கான, இந்த பட்டியலின மக்களுக்கு கல்வி அரசியல் பொருளாதார விடுதலைக்கான ஒரு மாற்று அரசியல் திட்டத்தை வைக்கிற அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லை. அப்படியே இருந்தாலும் கொஞ்சம் நெஞ்சம் பேசினாலும் ஒன்று திமுக கூட ஒட்டி நிற்குது, இல்லைன்னா அதிமுக கூட இருக்குது. தனி பெரும்பான்மையாக இல்லை. இந்த மக்களை கொள்கை வழி திசை திருப்பி எல்லாரையும் எடுத்துன்னு நான் நிற்கிறேன் பாரு, உங்களுக்காக நான் நிற்கிறேன் பாருன்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அது ஏதாவது ஒரு படுகொலைக்கு ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை முன்னிறுத்தி நான் உங்கள் கூட கூட்டணி இல்லையா, இதுக்கு எனக்கு திட்டத்துக்கு நீ இதுக்கு தனி சட்டம் ஏற்றினா தான் உங்ககிட்ட கூட்டணி இல்லை, நான் உட்காருவேன். இந்த தடவை எனக்கு எம்எல்ஏவே போனாலும் பரவாயில்ல, எம்பியே போனாலும் பரவாயில்ல என்று பெருசாக எங்கள் அரசியலை மூச்சு முட்டை தூக்கி பிடிக்கிற கட்சிகள் யாருன்னா பேசுகிறாங்களான்னா யாருமே இல்லையே. அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தால் அந்த சமூக மக்கள் கொண்டாடுவாங்க, உங்கள் பக்கம் திரும்புவாங்க. இந்த மக்கள், இந்த சமூகம் ஒரு நன்றியுள்ள சமூகம். யாரெல்லாம் இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்கிறாங்களோ அந்த மாதிரி எல்லாம் போகும். செய்யாதவர்களே கொண்டாடுகிறாங்க, செய்யாதவர்களே கொண்டாடுறோம், செஞ்சவங்களை ஏன் கொண்டாட மாட்டோம்? பொறுத்து பார்க்கலாம் இந்த மாற்றங்களை நோக்கி தமிழகம் நகருமா அப்படின்னு. இப்போது குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தமிழகத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணனை பரிந்துரை செய்திருக்கிறது வேட்பாளராக பாஜக. தமிழ்நாட்டை குறி வச்சு தான் இந்த வேட்பாளரை களம் இறக்கி விட்டிருக்கிறார்கள் அப்படின்ற விமர்சனம் வருது. மறுபுறத்தில் பாருங்கள், தமிழ்நாடு சேர்ந்த ஏற்கனவே அவரை ஆளுநராக அழகுபடுத்தார்கள். இப்போ குடியரசு இந்தியாவின் மிக உயர்ந்த ஒரு பதவி நோக்கி நகர்த்தி இருக்கிறார்கள் அப்படின்னு இருவேறு கருத்துக்கள் தொடர்கிறது. எப்படி நம்ம பார்க்கலாம்? இல்லை, இது பிஜேபி திட்டமிட்ட ஆர்எஸ்எஸோட அடித்தளம் தான் இதெல்லாம். இவங்க என்னன்னா தமிழ்நாட்டில் கால் ஊடணும். தமிழ்நாட்டில் இருக்கும் ஏற்கனவே இலகணேசனுக்கு கவர்னர் கொடுத்தாங்க, தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கவர்னர் கொடுத்தாங்க, இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் கொடுத்தாங்க. இவர் ஒரு பக்கம் போய் துணை ஜனாதிபதியாகவே ஆக்கலான்னு பார்க்குறாங்க. ஜனாதிபதியாகவே முர்மு ஆக்கிட்டீங்க நீங்கள், தாழ்த்தப்பட்டவங்களாம். என்ன பையன் நீங்கள்?
ஒன்றுமே இல்லையா? ஜனாதிபதி முர்முவை ஆக்கி ஒரு நாடாளுமன்றத்தை திறப்பதற்கு கூட அவங்க வந்து விதவை என்பதற்காக நீங்கள் அனுமதிக்கலை. நீங்கள் அவ்வளோ ஒரு இந்துத்துவா கோட்பாட்டில் ஆர்எஸ்எஸ் வரி கோட்பாட்டில் இருக்கிறாள். நீ திமுக தமிழ்நாட்டில் யாரை நீ துணை ஜனாதிபதி ஆக்கணும் என்ன பண்ண முடியும்? அந்த ஏற்கனவே இந்த துணை ஜனாதிபதி என்ன பண்ணார்? அவர் எவ்வளோ மோசமாக பேசினாருங்க. பொலிட்டிக்கல் மைலேஜ் பார்க்கும்போது இது என்கேஷ் ஆகாதுன்னு யோசிக்கலாம். 2 விஷயம் சொல்கிறாங்க. அதாவது ஒரு திமுகவிற்கு அல்லது தமிழகத்தில் இந்த கூட்டணிக்கு வந்து ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை உருவாக்கும்னு சொல்கிறாங்க. அதற்கு பின்னணி என்ன அப்படின்னா, அப்துல் கலாம் 2007 தேர்ந்தெடுக்க போது தேசிய ஜனநாயக முற்போக்கு வேட்பாளராக அறிவித்த போது காங்கிரஸ் ஆதரிச்சது. இரண்டாவது முறை அவரே வேட்பாளராக களமிறங்க முடிவு செய்யும் போது காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாமே பெருசா ஆதரவு தெரிவிக்கல. ஒரு மாதிரி சைலண்ட் மோடு போயிட்டாங்க. ஆமா ஆமா. இந்த இடத்தில் இப்ப சிபி ராதாகிருஷ்ணனை தமிழகத்தை சேர்ந்தவர் என்று ஆதரிப்பார்களா இல்ல எதிர்ப்பார்களா? இது ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு நிலையா இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. காங்கிரஸ் கட்டாயம் எதிர்க்க தான் செய்யும். சிபி ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு அப்துல் கலாம் வந்து ஒரு பொதுநலமா இருந்தவர். அவர் ஒரு சயின்டிஸ்ட், எந்த அரசியல் கட்சியிலும் உறுப்பினராக இல்லை. சிபி ராதாகிருஷ்ணன் இங்கே பிஜேபிக்கு தலைவராலாம் இருந்திருக்கிறார்ல, அவரை வந்து அவங்க கட்சி வேட்பாளரை தான் பார்ப்பாங்க. இவங்க ஆதரிக்கலாம் மாட்டாங்க. ஆதரிச்சாங்கன்னா அதோட மோசமானது வேறு எதுவுமே இல்லை. காங்கிரஸ் கட்டாயம் நிற்கும். ஏன்னா எங்களை பொறுத்த அளவுக்கு சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி ஆகிறதுனால தமிழ்நாட்டுக்கு ஒரு கடுகளவு கூட எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர் பிஜேபி நலன் சார்ந்து இங்கே தமிழ்நாட்டை எதுக்கிறதுக்கு என்ன பேசணுமோ, தமிழ்நாட்டுக்கு பிஜேபியில் எதிர் அரசியலில் யார் இருக்கிறாங்களோ அவங்க திட்டத்துக்கெல்லாம் இப்போ கவர்னர் என்ன பண்ணுறாரோ, ரவி என்ன பண்ணுறாரு, ஆளுநர் ரவி, அவர் என்ன வேலை செய்கிறாரோ அந்த வேலையை தான் சிபி ராதாகிருஷ்ணன் செய்வார். இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இவரால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இவங்க அரசியலுக்காக பயன்படுத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் கால் ஊன்றதுக்காக இங்கேயே ஆள் பிடிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரு, முருகன் இங்கே அந்த அஜெண்டா இருக்கா, அந்த அஜெண்டா தமிழ்நாட்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அது பண்ணுறாங்க. இப்போ ஏன் முருகனை போய் ஒன்றும் இல்லாத முருகன் என்ன பெருசாக இது பண்ணிட போகிறாரு? முருகனை அமைச்சர் ஆக்கி எம்பி ஆகி அவர் எந்த இடத்துல நின்று ஜெயிச்சார்? விடாத அவர் எம்பி ஆகி அமைச்சர் ஆக்கி இன்னும் வச்சுன்னு இருக்கிறாங்கல்ல. இங்கே இலகணேசன் ஆக்கிட்டாங்களே, அதை இறந்தும் போயிட்டார் அவர். தமிழிசை சவுந்தரராஜன் இங்கே நேரடியாக அரசியல் காலத்தில் இருக்காங்க. கோஷ்டி பூசல் வர சொல்ல இவங்களால தலைவருக்கு யாரெல்லாம் தலைவரால் பிஜேபிக்கு பிரச்சனை ஆகுதெல்லாம் அவங்களாம் ஆஃப் பண்ணி வச்சு பிஜேபி நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ நடந்துச்சு. ஆனால் இப்போ சிபி ராதாகிருஷ்ணனோட களம் என்பது 26 சட்டமன்ற தேர்தலை நோக்கி ஒரு நெருக்கத்தில் இந்த நகர்வு இது வந்து இந்த கூட்டணிக்கு கொஞ்சம் பலம் சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி சொல்கிறாங்க. அது பெருசாக நீங்கள் வந்து பிஜேபிக்காக யாருமே இதை ஏடிஎம்கேலையும் கூட டிஎம்கேலையும் சரி தமிழ்நாட்டு மக்கள் கூட பிஜேபியில் உள்ள ஆளுங்க மேலே ஒரு நல்ல ஒப்பீனியனே கிடையாது. அண்ணாமலை மேலே கூட என்ன பெருசாக ஒப்பீனியன், இந்த இன்னும் உள்ளுக்குள்ளே கோஷ்டி பூசல் தான் இருக்குது. அதனால் இது வந்து அவங்க வந்து கால் ஊன்றதுக்காக, தமிழ்நாட்டில் கால் ஊன்றதுக்காக ஒரு யுத்தியோடு தான் இதெல்லாம் செய்கிறாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. அவங்களுக்கு அதான் யுத்தி. இங்கே ஒன்றும் பண்ண முடியல, என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியலையே, அது ஒரு யுத்தியாக தான் பண்ணுறாங்களே கண்டி. நமக்கு நலன்னு பார்த்தா ஏதோ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் ஜனாதிபதி ஆகிட்டார் அப்துல் கலாம், அப்படி பார்த்தோம் நம்ம. அது மாதிரி இவரை பார்க்க முடியாது. ஏன்னா இவர் ஏற்கனவே பிஜேபி கட்சியில் இருந்தவர். அதனால் இவரை பார்த்தா பிஜேபியால் தான் பார்ப்போம். ரவியை எப்படி பார்க்குறோம்? ஆளுநர் ரவியை பிஜேபியால் தான் பார்க்குறோம். தமிழிசை சவுந்தரராஜனை எப்படி பார்த்தோம்? பிஜேபியால் தான் பார்த்தோம். இலகணேசனை எப்படி பார்த்தோம்? பிஜேபியால் தான் பார்த்தோம். சிபி ராதாகிருஷ்ணனும் பிஜேபியால் தான் பார்ப்போம். ஸோ அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தது என்பதால் அந்த ஆதரவு வராதுன்னு சொல்லி அந்த ஆதரவுலாம் அவருக்கு ஒன்றும் பெருசாக இருக்கிறதுக்கு. நீங்கள் இந்த நம்ம தேர்தல் தொடர்பாக பார்க்கும் பொழுது அது வாக்கு சீட்டு முறையை மாற்றி இவிஎம் மிஷின் வந்தபோது நிறைய விமர்சனம் நம்ம பார்த்தோம். அது நீதிமன்றத்துக்கெலாம் போய் டெமன்ஸ்ட்ரேஷன்லாம் பண்ணதை பார்த்தோம் நீதிபதிகள் முன்பு. ஆனால் இப்போ வந்து இந்த வாக்கு திருட்டி ஈடுபடுகிறது தேர்தல் ஆணையம் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்து இவர் பண்ணார் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. நேற்று தேர்தல் தலைமை ஆணையர் ஞானேஷ்குமார் அவர் செய்தியாளர் சந்திப்பில் கடுமையாக அது எதிர்ப்பு பதிவு பண்ணுறாரு. மட்டுமில்லாது ஒரு வாரத்தில் நீங்கள் வந்து இதுக்கான விளம்பரம் தாக்கல் அப்படின்னு ரொம்ப காத்திரமாக கருத்துக்களை முன்வைக்கிறாரு. அதான் ஏன் அவர் அப்படி எப்படி பார்க்கலாம் இதை? இல்லை, பிஜேபி தேர்தல் ஆணையம் ஒன்று இருக்கிறதா வந்து டிஎன் சேஷன் தான் நிரூபித்தார். ஆனால் இவ்வளோ இந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் பிஜேபி ஆட்சி வந்த பேர் ஜனாதிபதியாக இருந்தாலும் கவர்னராக இருந்தாலும் தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் நீதிபதிகளாக இருந்தாலும் பிஜேபி என்ன நினைக்குதோ அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு தனியான அமைப்பு, அப்படி ஒரு தனியான அமைப்பு தான், உண்மைதான்.
தேர்தல் ஆணையம் தனியான அமைப்பு தான். தேர்தல் ஆணையத்துக்கு தனி இது இருக்குது, நல்லா தான் இருக்குது. தேர்தல் ஆணையம் நல்லா தான் இருந்தது, சிறப்பாக தான் செயல்பட்டுது. ஆனால் அந்த பிஜேபியினுடைய ஆட்சி காலத்தில் அவங்களுக்கு வேண்டியவங்களை இப்போ ஒரு சட்ட திருத்தம் கூட கொண்டு வந்தாங்களாம். நீதிபதி மேலே தான் கேஸ் போட முடியாதுன்னு, தேர்தல் ஆணைய இவங்க மேலேயே கேஸ் போட முடியாதுன்னு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து வச்சு தான் இன்றைக்கி தேர்தல் ஆணையர் அவ்வளோ தெனாவட்டில் அவர் அவ்வளோ பெரிய கேள்வி கேட்குறாரு. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து சிறப்பாக வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி எவ்வளோ வாக்காளர்கள் எந்தெந்த இடத்துல மோசடி பண்ணிக்கிறாங்கலாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இவங்க நீக்கப்பட்டு அஃபிடவிட் ஃபைல் பண்ணலாமே, அப்பனா பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டியதான். அவர் வந்து நிறைய பேசிட்டு செஞ்சுருக்கிறாரு. அவங்க செய்ய வேண்டியதான். நாம் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு என்ன உன் மேலே கேஸ் போடக்கூடாதுன்றதுக்காக நீ இதை சொல்கிறியா? ஒருத்தர் சொல்கிறாரு, நீ பொய்ன்னு நிரூபி. என்ன செஞ்சாங்க உடனே இங்கே இருக்கிற தேர்தல் ஆணையம் கொளத்தூரில் வந்து ஒரே வீட்டில் 30 ஓட்டு இருக்குது, திமுகவில் இப்படி பண்ணிச்சின்னு சொன்னார். அவர் சொன்னார். அதை போய் பார்த்து தான் அது பார்த்தா பிளாட்டு ஒரே நம்பர் தானே இருக்கும், அதுக்கு அது உள்ள 30 கொடுத்துன்னு இருந்தானே 30 ஓட்டு இருக்க தானே செய்யும். அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதையும் கண்டுபிடிச்சி அது ஒன்றும் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. நாம் என்ன சொல்கிறேன்னா, தேர்தல் ஆணையம் நான் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறேன்னா நீ விசாரியேன். நான் ஒரு எதிர்கட்சி தலைவரில் ராகுல் காந்தி ஒரு எம்பி, ஒரு எதிர்கட்சி தலைவர், ஒரு இந்த நாட்டு ஆண்ட கட்சியினோட இதுவாக இருக்கார். ஒருத்தர் ஒரு குற்றச்சாட்டு சொன்னார், விசாரி. நீனா அவரை பிராமண பத்திரம் தாக்கல் செய்ய கையெழுத்து போட்டு பண்ணுன்றது அவர் சொல்கிறது பொய்யா இல்லையான்ட்டு எல்லாம் தேர்தல் என்ன இப்போ போய் சீட்டாக பார்க்க போகிறீங்க? கம்ப்யூட்டர்லேயே இருக்குது இல்லை, அவர் கரெக்டாக எத்தனை வந்து காட்டுறாருல சீட்டெல்லாம், அதெல்லாம் பாருங்கள். ஏன் உடனே வந்து கையெழுத்து போட்டு தான் எனக்கு பண்ணணும், இல்லைனா உனக்கு நடவடிக்கை எடுப்பேன், ஏன் அப்படி போகிற? நான் ஒரு குற்றம் சொல்கிறேன்னா அந்த குற்றம் இல்லைன்னு சொல்லி நிரூபியேன். போய் குற்றச்சாட்டு அந்த பொறுப்பு கடமை தேர்தல் ஆணையத்துக்கு தான் முதன்மையாக இருக்குது. முதன்மையாக இருக்குது, செய்ய. நீ அதை விட்டுட்டு வந்து நீ கையெழுத்து போட்டு பிராமண பத்திரம் தாக்கல் செய்யணும், நீ மனு கொடுக்கணும், இல்லைன்னா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் உங்க மேலே நடவடிக்கை அப்படின்னு ஏன் அந்த கட்டத்துக்கு போகிறீங்க? நீங்கள் ஏன் போகிறாங்க? ஏன் போகிறாங்கன்னா அவர் எதிர்கட்சி தலைவர், இவங்களோட திட்டு இதுவே கண்டுபிடிச்சிட்டாரு. இவங்களுக்கு நேரடியாக இப்போ வெளியிட்டாங்கன்னா இப்போ இவங்க போய் செக் பண்ணாங்கன்னா மாட்டிக்குவாங்க தேர்தல் ஆணையம். அதை தவிர்க்கிறதுக்கு ராகுல் காந்தி இப்படி பண்ணுன்ட்டு இந்த பிரச்சனை பண்ணுறாங்க. நல்லது சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட நகர்வு என்னவாகும் என்பது. நன்றி. உங்களோட வருகைக்கும் கருத்து பகிர்க்கும் மிக்க நன்றி. நன்றி சார்.